2019வது வருஷம் ஒரு புது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி க்ரோ பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸின்னு நினைச்சேன். ஆனா கடந்த 5 வருஷத்துல பல ட்ரையல் அண்ட் எரர் பண்ணதுக்கு அப்புறமா இந்த 8 முக்கியமான லெசனை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அதுல ஃபர்ஸ்ட் ஒன், யூடியூப் சேனலுக்கு தேவையான நீச்சை கண்டுபிடிக்கிறதுல 2 டைப் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட், உங்களுக்கு என்னெல்லாம் நல்லா வருமோ அதெல்லாம் ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்ணி உங்க சேனல்ல மல்டிபிள் டாபிக்ஸ்ல அப்லோட் பண்ணிட்டு அதுல எந்த டாபிக்கு வியூஸ் அதிகமா போகுதோ அதையே ஒரு நீச்சா எடுத்து உங்க சேனலை எக்ஸ்பேண்ட் பண்றது. ஏன்னா ரெண்டாவது டைப், ஒரு புது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணிட்டு எஜுகேஷனல்ல எனக்கு கோடிங் தான் நல்லா வரும், அதை ஒரு வீடியோவா கன்வெர்ட் பண்றதுக்கு ஸ்கிரிப்டிங், எடிட்டிங், டிசைனிங், ஷூட்டிங்க்கு வேற பர்சனை ஹையர் பண்ணிட்டு சேனல் ரன் பண்றது. ஆனா ரெண்டாவது ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் டைப்பையே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ ரெண்டாவது லெசன், யூடியூப்ல ஆமா காம்படிஷன் ஹையா இருக்கு, ஆனா அதுலயுமே ஈஸியா வின் பண்றதுக்கு ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்ட ஒரு சில ஸ்மால் யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்கிட்ட பர்சனலாக வாட்ஸ்அப்பில், ப்ரோ நீங்கள் என்னுடைய புது சேனலுக்கு கைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில வீடியோலையே எனக்கு சூப்பராக வியூஸ் போக ஆரம்பிச்சிருக்கு, ஆல்மோஸ்ட் 20,000க்கு மேலே இப்போ வியூஸ் போயிட்டு இருக்கு ப்ரோன்றதை என்கிட்ட வாட்ஸ்அப்பில் ரொம்பவே ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஸோ நீங்களும் உங்கள் யூடியூப் சேனலை நம்மளுடைய பெய்டு யூடியூப் கைடன்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது என்னுடைய பர்சனல் வாட்ஸ்அப் நம்பர் தான். தாராளமாக நீங்களும் இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவது லெசனுக்கு வருவோம். ஆமாம், யூடியூப்ல காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. ஆனால் ஹை காம்படிஷன்லையுமே நீங்கள் யூடியூப்பில் வின் பண்ணணும்னா நீங்கள் ரொம்பவே யூனிக்காக தெரிகிறது ரொம்பவே அவசியம். யூனிக்னா உங்ககிட்ட இருக்கிற அன்ஃபேர் அட்வான்டேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அன்ஃபேர் அட்வான்டேஜ்னா மற்றவங்களை விட ஒரு விஷயத்தை நீங்கள் ரொம்ப பெட்டராக பண்ணுவீங்கன்னா அதுதான் அன்ஃபேர் அட்வான்டேஜ். அதுதான் உங்ககிட்ட இருக்கிற யூனிக்கான ஸ்கில். ஆனால் அந்த ஸ்கில் பேசுறது, ப்ரொடக்டிவாக இருக்கிறது, எடிட்டிங் பண்ணுறது, எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட்னு எதுவாக வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எஜுகேஷனல் கண்டென்ட்டில் உங்களுக்கு கோடிங் பண்ணுறது சூப்பராக வரும்னா மற்றவங்கள மாதிரி ரொம்ப போரிங்காக ஹவு டு ரைட் கோடிங் ஃபார் அப்ளிகேஷன் அப்படின்ற டாப்பிக்கில் வீடியோ போடாமல் ஐ பில்ட் எபிக் ஆப் வித் பைத்தான் இன் 5 minutes அப்படின்ற மாதிரி யூனிக்காக கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிங்கனாலே நீங்கள் பி டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மூணாவது ரொம்ப முக்கியமான லெசன், நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா லைட்டிங், கேமரா, பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு 10% தான் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ பேலன்ஸ் 90% உங்கள் கண்டென்ட் தான். எவ்ரி செகண்ட் உங்கள் வீடியோவில் என்டர்டைன்மெண்ட்டாவோ எஜுகேஷனல் வைஸாவோ வேல்யூவை அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ பேசிக்காக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக மொபைலில் இருக்கிற கேமரா அண்ட் டெடிக்கேட்டடான ஒரு சின்ன மைக்கே போதும். நாலாவது லெசன், இப்போ ரீசெண்டாக இந்த மிஸ்டேக்கை தான் நிறைய யூடியூப் பிகினர்ஸ் பண்ணுறாங்க. வீடியோவை ஷூட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன டைட்டில் வைக்கலாம், என்ன தம்ப்நெயில் வைக்கலாம்னு யோசிக்கிறது. நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை டிசைன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கில் தான் வரப்போகுதுன்னு ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிட்டாவது நீங்கள் வீடியோவை ஷூட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிளான் தான் ஒரு கண்டென்ட்டை பர்ஃபெக்டாகவும் கிளியரான பிளானில் கொண்டு போகிறதுக்கும் சூப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயே 4 முக்கியமான விஷயம். தம்ப்நெயிலில் நீங்கள் பண்ண ப்ராமிஸை கண்டென்ட்டில் ஆரம்பத்தில் இருந்தே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் உங்கள் ஆடியன்ஸ் பார்க்கும்போது எமோஷ்னலாகவோ க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும். உங்கள் தம்ப்நெயிலில் பிரைட்டான கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 5வது லெசன், நீங்கள் ஒரு புது யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஈவன் உங்கள் ஆடியன்ஸ் கூட ஆரம்பத்தில் கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா கான்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது உங்கள் வேலையாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அவங்க வேலை தான் முக்கியமாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ ஃபேமிலிஸ்க்காகவோ உங்களுடைய யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணலை அப்படின்றத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஆனால் ஆடியன்ஸ் கூட கண்டுக்க மாட்டுறாங்களே, அது ஏன்? பிகாஸ் அவங்க பே பண்ணி பார்க்குற அளவுக்கு உங்கள் கண்டென்ட் ஒர்த்தா இல்லை. யூடியூப்பை பொறுத்தளவுக்கு யாருமே மணியை பே பண்ணி உங்கள் கண்டென்ட்டை பார்க்க போகிறது கிடையாது. இங்கே டைம் தான் வேல்யூ. அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை பார்க்க வர்றாங்க. அதனால் ஒரு கண்டென்ட்டில் மோர் வேல்யூவை ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்கள் வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குதுன்னா அது யூடியூப் அல்காரிதமோட மிஸ்டேக் கிடையாது, உங்கள் கண்டென்ட் வேல்யூபிளாக இல்லை. ஆரம்பத்தில் நீங்கள் வீடியோ மேக் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் அண்ட் எரர்ஸ் பண்ணுவீங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி அந்த விஷயத்தை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே உங்கள் வீடியோஸ் பெட்டராக ஆரம்பிக்கும். 6வது லெசன், யூடியூப்ல உங்களால் எல்லார்கிட்டையும்லாம் பேச முடியாது. ஸோ
உங்களுக்கு எந்த ஆடியன்ஸ் வேணுமோ அவங்கள செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ், விஷுவல், ஸ்டைல்ல வீடியோ மேக் பண்ணணும். அப்படி வீடியோவை மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு புது சேனலை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 10 வீடியோஸ் கன்சிஸ்டன்ஸாக போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாக வியூஸ் போக ஆரம்பிக்குது, நல்ல ரீச் ஆகுது அப்படின்ற சமயத்தில் உங்கள் யூடியூப்பில் அனலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் டேப்பில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் வேறு என்னென்ன டாப்பிக்கில் யூடியூப்பில் வீடியோஸை கன்சியூம் பண்ணுறாங்க, எந்த சேனலில் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்கன்ற டேட்டா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸுக்கு கிராஃப்ட் பண்ண ஆரம்பிங்க. 7வது லெசன், உங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சா பத்தாது. நீங்கள் பேசுகிற கண்டென்ட்டில் இன்ட்ரோ 10 செகண்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ இந்த இன்ட்ரோவில் நீங்கள் பண்ண வேண்டியது அதிகமாக பேசாமல் விஷுவலாக ஆடியன்ஸுக்கு அதிகமாக காமிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் கிராஃபில் ஃபர்ஸ்ட் 30 செகண்ட் உங்கள் கண்டென்ட்டில் ஆடியன்ஸை என்கேஜிங்காக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீடியோ அதிகமான ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகும். 8வது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனில் 2 விஷயம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட்டு, நீங்கள் ஒரு புது சேனலில் எவ்ரி வீடியோ போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு விதை மாதிரி. அதை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சதுக்கு அப்புறமா உடனே நாளைக்கே மரமாக வளர்ந்துரும் அப்படின்ற ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. யூடியூபுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பி பேஷண்ட்டாக இருங்க. 2வது, யூடியூப்பில் ஹை காம்படிஷன், லோ காம்படிஷன் வீடியோஸ், கீவேர்ட்ஸ்னு நிறைய விஷயம் இருக்குது. அதில் நீங்கள் லோ காம்படிஷனை டார்கெட் பண்ணி வீடியோஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் வியூஸ் அதிகமாக பார்க்கலாம். அந்த ட்ரிக்ஸை எப்படின்னு நான் இந்த வீடியோவில் சூப்பராக கிறிஸ்டல் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். இதை இப்போவே கிளிக் பண்ணி பாருங்கள்.